தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அது வரலாமல் இன்றைக்கி தான் போகி பண்டிகை. பொங்கல் நாள் இன்னிலிருந்தே பொங்கல் தொடங்கிடுச்சு. தமிழர்களோட மிக முக்கியமான ஒரு பண்டிகை இது. இன்றைக்கி காலையிலே பண்ணைக்கு வரலான்னு வந்தேன். பார்த்திங்கன்னா பயங்கரமான பனி. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பண்ணையோட வலையே கொஞ்சம் தான் தெரியுது. ஒரு 10 அடி 15 அதிகபட்சமாக ஒரு 15 அடி தூரம் வரைக்கும் தான் நமக்கு கண்ணுக்கு என்ன இருக்குன்றதே தெரியுது. அதுக்கு மேலே தெரியல. காலைல வண்டியில் வரும்போதே எதுவுமே தெரியல. இந்த டைமில் காலையில் 8:30 ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் பனி இப்படி தான் இருக்குது. இந்த டைம்லாம் கோழிகளை திறந்து விட மாட்டேன். எதுக்கு காலையில் வந்தேன் அப்படின்னா, எப்பவுமே காலையில் வருவேன் தான். இன்றைக்கி ஒருத்தவங்க கோழி கேட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றதால சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்க கோழி கேட்டாங்க. சேவல் தரேன்னு சொல்லியிருந்தோம். அதனால் சரி சீக்கிரமாக வந்தோம். ஏன்னா பயங்கரமான பனி பொழியுது. நாம் இந்த மாதிரி பனி பொழிஞ்சால் கோழிகள் எல்லாம் திறந்து விட மாட்டேன். எல்லா கோழிகளுமே உள்ளே தான் இருக்கும் சேஃபாக. ஏன்னா ஏற்கனவே சளி பிரச்சனை கோழிகளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் சளி பிரச்சனை இருக்குன்றதால கோழிகளை கண்டிப்பாக திறக்காமல் தான் வச்சுருக்கேன். இந்த பனியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாதான் கோழிகளுக்கு தீவனம் நெல் எல்லாம் தீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கோழியை திறக்கிறது வழக்கம். எல்லோரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.